வணக்கம், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம பப்பாளி காய் வச்சு கேரளா ஸ்டைல் தோரன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம எல்லாம் பப்பாளி பழம் நிறைய சாப்பிட்ருப்போம். பப்பாளி காய் வச்சு ஒரு பொரியல் மாதிரி எப்படி பண்ணுறதுன்றதை இன்றைக்கி பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் பப்பாளி காய் எடுத்திருக்கேன். பப்பாளி காய் நல்லா கழுகிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா நம்ம தோல் நீக்கணும். பப்பாளி தோல் எல்லாம் நம்ம நீக்கியாச்சு. பப்பாளி காயை நம்ம நல்லா திருவி எடுத்துக்கலாம். அது கூட நமக்கு கொஞ்சமாக தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் பத்திய அளவு இருக்கும். கூடவே ஒரு பச்சை மிளகாய் வச்சு நான் நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். மிக்சியில் தண்ணி போடாமல் அரைக்கணும். அந்த அரைச்ச விழுதை நம்மளோட பப்பாளி காயோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும். அடுப்பில் நான் சட்டியை வச்சு சட்டி நல்லா காஞ்சக்கப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து கொஞ்சமாக கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம சீவி வச்சுருந்த பப்பாளி, தேங்காய் விழுது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, சேர்த்து இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி சேர்க்க போகிறதில்ல. இன்றைக்கி நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வச்சா போதும். ஏன்னா நான் தேங்காய் திருவுறதுல ரொம்ப மெல்லிசாக திருவியிருக்கேன் பப்பாளி, அதனால் மூடி போட்டு வச்சாலே வெந்துடும். இப்போ நம்ம பார்க்கலாம் பப்பாளி வெந்துருச்சான்ட்டு. ஒரு 90% வெந்திருக்கு. இனி மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம், அப்படியே வேகட்டும். பப்பாளி தோரன் இப்போ டேஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராகிடுச்சு. நம்ம சர்விங் பவுலில் மாற்றிட்டு டேஸ்ட் பண்ணலாம்.
இந்த பப்பாளி தோரன் வெரைட்டி ரைஸோடையும் சாம்பார் சாதம் காரக்குழம்பு எல்லாத்தோடையும் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.